நாட்டு மாடுங்க இப்போ தான் வந்து கொண்டு இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பசு மாடுங்கள்லாம் கொஞ்சம் நிறையா வந்துருக்குது. அதான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். ஒரு 3 பசு மாடு ஒரு கண்ணுக்குட்டி வந்திருக்கு. மூன்று பசுகள் ஒரு 2 கண்ணுக்குட்டி வந்திருக்குது. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 7:30 மணி போல் ஆகுது. ஸோ இன்னும் மாடுங்கள்லாம் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், சேல்ஸுக்காக வந்திருக்குது. மொட்ரோபள்ளி சந்தையில் இன்றைக்கி பசுக்கள். கண்ணுக்குட்டி ஒன்று ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்கு. இல்லைப்பா ஓடுறீ ஆடு மாட்டுக்கு ரொம்ப ஃபேமஸுங்க மொட்ரோபள்ளி சந்தை, திருப்பத்தூர் மாவட்டம். வளர்ப்பு கன்றுக்குட்டிங்க அதிகமாக வரும், ஏற்காளைகள் வரும், அதே மாதிரி நாட்டு பசு மாடுகள் வரும். வளர்ப்புக்கு இங்கே வரலாம். இங்கே அருமையான ஒரு செவலலா ஒரு ஜோடி காளையில் இருக்குது. என்ன பல்லு அப்படின்றத வந்து அவங்ககிட்ட கேட்போம். நல்லா தரமாக இருக்குது. எந்த ஊர் மாடு ப்ரோ? பல்லு 2 பல்லுண்ணா. இதெல்லாம் பல்லு வைக்கலண்ணா. அது பல்லு வைக்கல. ஏர்லாம் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஏரெல்லாம் ஓட்டிருக்கு. ஒன்று மட்டும்தான் பல்லு வச்சிருக்கு, இன்னொன்று வைக்கல. எவ்வளோ ப்ரோ சொல்லிருக்கீங்க? 1.25 75 1.75 சொல்லியிருக்காங்களாம். ஏர் ஓட்டிகிட்டு ஒன்று மட்டும்தாங்க பல்லு வச்சிருக்கு. எப்படி இருக்கு பாருங்க, கலைங்க நல்லா தரமான கலைங்க. அப்படிங்க பாருங்க ப்ரோ. சூப்பர் சூப்பர். ஸோ அப்படியே மாட்டோம் உங்களுக்கு அப்படியே சுற்றி காமிச்சேன். ஒன்று 75 சொல்லியிருக்காங்க. மாடு நல்லா இருக்குங்க. ரேட்டு தான் கொஞ்சம் ஹெவியாகிற மாதிரி தெரியுது, ஆனால் இருந்தாலும் அந்த காலையில் வந்து சூப்பராக இருக்குது. கண்ணுக்குட்டிங்க பாருங்கள், நல்லா பில்லலை இருக்குது. காளைக்கன்று 27,000 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே பக்கத்தில் தான் மோட்டூராக என்ன சொல்லியிருக்காங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குனிச்சி தண்டபாணியான இந்த ஸோ பல்லு இன்னும் வைக்கலைங்க. 1:10 சொல்லியிருக்காங்க ஏற்காலைங்க. ஸோ ₹1 வந்தாலும் கொடுத்துறதா வந்து சொல்லியிருக்காரு நம்ம குனிச்சி தண்டபாணியான. ஒன்று பிள்ளையில் இருக்குது, ஒன்று செவலை. நல்லா காளைகள் நல்லா லென்த்துங்க. இன்னும் பல்லு இன்னும் ஒரு 4 பல்லு 6 பல்லாம் வந்து நல்லா ஹைட்டு, நல்லா ஹைட்டு வரும். விளையாடுறியா குட்டி ஓட்டு போயிட்டே இருக்கு. 7 மாடு 3000 கொடுத்து வாடகை கொடுத்து விழுப்புரம் போடுமாவா? 27 சொன்ன கூட 35 தான் வாங்கிக்கலாம். 35 கம்மியாக வேணும், அதிகமாக கொடுத்தாங்க. இல்லைம்மா கொடுக்காது, முடிவு போட்டு 25 தான் சொல்லியிருக்காங்க இந்த கண்ணுக்குட்டி, காளை கண்ணுக்குட்டி. அந்த பக்கம் இருக்கிறது வந்து 1:10 சொல்லியிருக்காரு. 1 வந்தால் கூட குத்துறதா சொல்லிக்கிறாரு தண்டபாணியான. நான் ஏன் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. அப்படியே நான் ஃபோன் நம்பர் சொன்னேன். அப்புறம் என்னைக்கு அவர் ஃபோன் நம்பர்லாம் வருஷம் 91 69 35 80. நம்ம தண்டபாணியான குனிச்சி. ஸோ நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வியாபாரி தாங்க. எதாவது மாடு வேணும், காளைங்க அந்த மாதிரி ஏற்காலை எதாவது வேணும்னா அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அன்னையும் பார்த்தீங்கன்னா குஸ்லாபேட்டுங்க. குஸ்லாபேட்லேருந்து காளை ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காரு. இதுவும் பல்லு வைக்காத காளைகள் தான், இன்னும் பல்லு வைக்கலைங்க. இது என்ன சொல்லிடுறீங்க? 1:10. ஓகே, ஏரெல்லாம் ஓட்டிகிட்ருக்கு. ஏரெல்லாம் ஓட்டிகிட்ருக்கு. ஸோ அண்ணா பார்த்தீங்கன்னா வியாபாரிங்க. அண்ணா உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 90 47 56 62 27ங்களா? பேர் சொல்லிடுங்க. ஓகே, குஸ்லாப்பட்டு தானே? ஸோ அண்ணன் பேர் பார்த்தீங்கன்னா மன்னன், குஸ்லாப்பட்டு வியாபாரிங்க. நம்பர் சொல்லியிருக்காங்க, நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஏற்காலைகள்லாம் அண்ணன் கொண்டு வருவாப்புல. ஸோ வாரம் சந்தைக்கு வந்துடுவாப்புல. ஸோ காளைகள்லாம் வந்து இன்றைக்கி ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க. 1:10 சொல்லியிருக்காங்க. இன்னும் பல்லு வைக்கலிங்க. ஏறு ஓட்டிகிட்ருக்க காளை தான் இதெல்லாம். ஸோ இங்கே ஒரு ஜோடி இருக்குதுங்க. இது திருப்பதி அண்ணாலாம் கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் பல்லு வைக்காத காளை கன்றுதாங்க. நல்லா அருமையாக இருக்குது பாரு. கலர் பாரு சூப்பராக இருக்குது. ஸோ கொம்பு மாடு கலரு எல்லாம் ஒரே டைப்பில் இருக்குது. ஹெச்எப்பு கடைசியாக 27,000 சொல்லிகிட்ருக்காரு. 25 வரைக்கும் கேட்டாங்க. நல்ல தரமாக ஒரு 3 கண்ணுக்குட்டி வந்து கொண்டு வந்துருக்காங்க. இல்லை எல்லாம் 35,000க்கு மேலே தாங்க இது. நல்லா ஆனால் தரமான கண்ணுக்குட்டிங்க. ₹27 சொல்லிட்டு இருக்காங்க. இது இருக்குது பாருங்க. எல்லாம் தரமான குட்டிங்க. ஈடும் ஜாத்தியாக இருக்குது.
ஜெர்சி குட்டிலாம் அங்கே இருக்குது பாருங்கள். ஜெர்சி குட்டி இதுதாங்க 12 13 சொல்லிட்டு இருந்தாங்க. இது 18 கூட 9 தான் 15 கூட தான் சொல்லி கோடி குட்டி ஆச்சு 18 9 தான் 12 13 ஸோ கொம்பு இருந்தால் தான் ரேட்டு வந்து கம்மியாக நினைக்கிறேன். கொம்பு இல்லைன்னா ரேட்டு ஜாஸ்தியாக போகுது. எல்லாம் ஜெர்சி குட்டிங்கெல்லாம் அங்கே இருக்க பாருங்கனால எல்லாம் 10 ரூபாய்க்கு மேலேங்க. 12 ரூபா 13 ரூபா இந்த மாதிரி அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 20 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குது ஜெர்சி குட்டிங்க.